நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். நீங்கள் பயப்படுறதெல்லாம் வந்து மனிதனுக்கு தான். இன்னும் இறைவனுக்கு வஞ்சவே இல்லை. ஆனால் மனசாட்சி கஞ்சிக்க, இறைவனுக்கு கஞ்சிக்க. நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள், சத்தியத்தை பேசுங்க. கஷ்டங்கள் வரும்போது நான் தான் ஒத்துக்கங்க. மற்ற கஷ்டம் வரும்போது அவங்க தான் ஒத்துக்கங்க. இறைவன் பழைய போட்டுறாரு. நேர்மையான சொல்ல நீங்கள் சொல்கிறீங்க, நியாயமாக பேசுகிறீங்க அர்த்தம். கஷ்டம் வரும்போதெல்லாம் மற்றவங்க பழைய போகிறதும் அல்ல இறைவன் பழைய போகிறதும் அநியாயமாக பேசு. எனக்கு வந்தாலும் சரி, மற்றவங்க தான் சரி, அவங்க கஷ்டங்களுக்கு அவங்கவுங்க தான் காரணம். இறைவனுடைய தீர்ப்பு இது எல்லாருக்கும் மனசாட்சி அறிவிக்கப்படுது, வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் அநியாயமான பேசாதீங்க. பிடிச்சவங்களுக்கு கஷ்டம் வரும்போது இறைவன் அவங்க ரொம்ப சோதிக்கிறான்னு சொல்லாதீங்க. பிடிக்காத கஷ்டம் வரும்போது அவன் செஞ்ச பாதகம் அனுபவிக்கிறான்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான். அதனால் எந்த கஷ்டம் யாருக்கு வந்தாலும் யார் ஒருத்தரையும் நல்லா சக்தியுமே செயல்படுத்த மாட்டான். அந்த நியாய உணர்வோடவும் யாருக்கும் அல்ல அனுபவம் அநியாயம் செய்ய மாட்டான். அந்த நியாய உணர்வோடவும் நேர்மையான பேச்சை பேசுங்க. எனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, மற்றவங்க கஷ்டம் வந்தாலும் சரி, அது குற்றமாக்கிற வேண்டாம். கஷ்ட காலங்கள்லாம் சோதனை காலங்கள், தூய்மைப்படுத்தக்கூடிய காலங்கள், நன்மை தீமை பிரித்தக்கூடிய காலங்கள், மேம்படுத்தக்கூடிய காலங்கள். அதனால் அதை குற்றமாக வைக்க வேண்டாம். ஆனால் கஷ்டங்கள் சம்பாதிச்சு அவங்க தான் அவங்களுடைய குணக்கேன் காரணமாக, நான் சம்பாதிச்சு என்னுடைய குணக்கேன் காரணமாக நேர்மையான சொல்லுங்கள். ஆனால் குணமடைய பிரார்த்திக்கிறேன், நல்ல குணத்தடைய மேலே நீ மீட்டுக் கொடு. அவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சீராக்கி வைப்பான். நீங்கள் சீராக்க முடியாது, நான் சீராக்கி வைக்கிறேங்கிறான். எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம அவன் சீராக்கி வச்சுட்டு இருக்கான். நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம சீராக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். நன்றியற்றலாம் இருக்கும். அவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சீராக்கி வைப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான். அன்றியும் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் எவர் வழிபடுகிறாரோ அவர் மகத்தான வெற்றி கண்டு விட்டார். அதனால் அவன்கிட்ட ஒப்படைக்கிறது முக்கியமாக இருக்கு. தூதரும் தாம்பகம் திரும்ப மாட்டாங்க, இறைமுகம் திரும்பன்னு சொல்லுவாங்க. குருமார்கள் தாம்பகம் திருப்பிடுவாங்க, ஆனால் தூதர்கள் இறைமுகம் திருப்புவாங்க. தூதருக்கு குருமா வித்தியாசம் என்ன சொன்னால், இது வேத ஞானம் கொடுக்கப்பட்டவங்க, அவங்க அறிவை கொண்டு அனுபவத்தை பேசக்கூடிய குருமார்கள். ஏற்கனவே கண்டதும் பார்த்ததும் கேட்டதும் பேசக்கூடிய குருமார்கள் அவங்க தாம்பகம் திருப்புவாங்க. நான் இல்லாமல் இறைவனை அடைய முடியாத அளவுக்கு. தூதர்கள் சத்தியத்தை பேசுவாங்க, வேதத்தை கொண்டு பேசுவாங்க. அவங்க பற்றி திருப்பாங்க, தாம்பகம் திரும்பிடக்கூடாதுன்னு கவனமாக இருப்பாங்க. தூதர்கள் அடையாளம். யாருக்கு வேதம் ஞானம் பெற்றிருக்கோ அவங்க அறிவாங்க, இவங்க தூதர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க இறைமுகம் திருப்புறாங்க, நியாயத்தை பேசுகிறாங்க, சத்தியத்தை பேசுகிறாங்க. யார் மேலே பழி போட சொல்லலை, தன்னுடைய பார்த்து பணி கேட்க சொல்கிறாங்க. தனக்கு ஏற்பட்ட கஷ்டம் வந்தாலும் யாருமே பழியை போடவும் மாட்டாங்க.